ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். சில்லி ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஆம்லேட்டை குழிப்பணியாரத்தில் ஊற்றிட்டு ஒரு சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணி அதில் டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு 4 முட்டை நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி முட்டைகளை மட்டும் எப்போவுமே தனித்தனியாக உடச்சி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஒரு முட்டை வீணாக இருந்தால் கூட எல்லா முட்டையும் நீங்கள் உடச்சி ஊற்றும் பொழுது வீணாயிடும். இதில் தேவையான அளவுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மிளகுத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நல்லா இதை பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கூடவே நான் 10லேருந்து 12 பூண்டு பல்ல நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம முட்டையை ஃபஸ்ட்டு ஆம்லேட்டாக ஊற்றிடலாம். நம்ம குழிப்பணியார கல்லில் தான் இதை அழகாக ஊற்றி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கல்லை நல்லா எண்ணெய் தடவி சரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இப்போ குழிப்பணியாரத்தில் சில்லி ஆம்லேட்டுக்கான அந்த ஆம்லேட்டை ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். எல்லா ஆம்லேட்டையும் நான் இப்போ எடுத்துடுறேன். எடுத்துட்டு இது அப்புறம் அடுத்து நம்ம ஒரு பேனில் எப்படி அந்த சில்லி பேஸ்ட்டை ரெடி பண்ணி நம்ம செய்யணுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி அகண்ட ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு பல்ல அதில் சேர்த்துட்டு நல்லா அதில் வதக்கி விடுங்க. இந்த சில்லி பேஸ்ட்டுக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாவை நல்ல சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு நான் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எனக்கு வந்துச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், இதுக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு மூடி போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணி சுண்டி இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆம்லேட்டை அதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி 2 தடவை இப்படி பரட்டி எடுத்தோம்னா அவ்வளோதான். சட்டுன்னு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடும். இது மேலே நீங்கள் வெங்காயத்தாலும் சேர்த்துக்கலாம். நான் மல்லி இலை தான் சேர்த்துக்கிட்டேன். சூப்பராக சுட சுட சர்வ் பண்ணுங்கள். நம்மளுக்கு மெயின் கோர்ஸுக்கு இது சைட் டிஷ்ஷாக வச்சிங்கன்னா பசங்க அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. சைட் டிஷ்ஷே இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.